வணக்கம், இது வன்னி ப்ராப்பர்ட்டிஸ். நான் உங்கள் மயூரன். கிளிநொச்சி கோணாவில் காந்தி கிராமத்தில் பெரிய வீட்டுடன் ஒரு காணி விற்பனைக்கு வந்துள்ளது. 8 பரப்பு உறுதி காணி ஒன்று விற்பனைக்கு வந்துள்ளது. இந்த காணிக்குள்ளே 12 காய்க்கிற தென்னை இருக்குது. காணியினுடைய முன்பகுதி மூலையில் 2 கடைகள் கட்டப்பட்ட நிலையில் இருக்குது. மேலே கடை வேலைகள் கொஞ்சம் முடிச்சுக்கொள்ளணும். இவ்வாறு அமைந்த ஒரு காணியை தான் நாங்கள் பார்க்கிருக்கிறோம். முன்னுக்கு 2 கரைகளும் தூண் போட்டு கட்டப்பட்டு டபுள் கேட்டெல்லாம் போடப்பட்டிருக்குது. இந்த காணி தொடர்பான முழுமையான விவரம் பார்க்குறதுக்கு முதல்ல என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அப்போ தான் நான் போடுகிற அனைத்து காணொளிகளும் உங்களை சேரும். முன்னுக்கே வீட்டினுடைய முன்பகுதியில் பிளாட் போடப்பட்டு கீழே சன்செட் அழகான முறையில் கட்டப்பட்டிருக்குது. அதற்கு மேலே மேல் மாடி கட்டக்கூடிய மாதிரியான கொழுவல் எல்லாம் விடப்பட்டு பலப்பான முறையில் போடப்பட்டிருக்கு. நாங்கள் இப்பொழுது இந்த காணிக்குள்ளே கட்டப்பட்டிருக்கிற கடையை சென்று பார்வையிடுவோம். இரண்டு கடைகள் கட்டப்பட்ட நிலையில் இருக்குது. மேலே கூரை வேலை, பூச்சி வேலை, கதவுகள் போடுற இவ்வாறான வேலைகள் நீங்கள் செய்து கொள்ளணும். இந்த காணிக்கு 2 பாதைகள் இருக்குது. நீங்கள் பார்வையிட்டது டபுள் கேட் போடப்பட்ட பாதை. இதனுடைய முன்பகுதியும் ஒழுங்கை இருக்குது. அதுலேயும் சிங்கிள் கேட் போடப்பட்டு பாதை விடப்பட்டிருக்கு. நாங்கள் இப்பொழுது இந்த காணியை சுற்றி பார்வையிடுவோம். இறுதியாக வீட்டினுடைய அமைப்பை பார்வையிடுவோம். நல்ல நிறைய காய் காய்க்கிற தென்னை நிற்கிது. இதுலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய காய் இருக்குது. இதை விட மற்ற மரங்களிலெல்லாம் நிறைய காய் இருக்குது. நான் ஒவ்வொரு மரத்தினுடைய காய்களுடைய தன்மையையும் உங்களுக்கு ஜூம் பண்ணி கட்டாயம் காட்டுறேன். நீங்கள் முழுமையாக இந்த காணொளியை பார்வையிடுங்கள். பின்பகுதியிலேயும் 8-10 சின்ன தென்னையும் வைக்கப்பட்டிருக்கிறது. குட்டி தென்னையும் இருக்குது. இந்த காணிக்குள்ளே நல்ல ஒரு குடிதண்ணி கட்டுக்கிணறு இருக்குது. அந்த கட்டுக்கிணறை நாங்கள் இப்பொழுது கிட்ட போய் முழுமையாக பார்வையிடுவோம். தொட்டியும் கட்டியிருக்கணும். பக்கத்தில் உடுப்பு துவைக்கிற கல்லும் கட்டியிருக்கணும். அது தவிர கிணத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் மேலால் தண்ணி நிற்குது. நல்ல வற்றாத ஒரு ஊற்றை கொண்ட ஒரு கிணறாக இது காணப்படுகிறது. நல்ல ஒரு குடிதண்ணியாகவும் அமைஞ்சிருக்குது.
இப்போ நாங்கள் இந்த காணியினுடைய பின்பகுதியில் ஒரு மலசல கூடம் இருக்குது, பின்பகுதியை பார்வையிடுவோம். முன்னுக்கு மாபிள் எல்லாம் பதிச்சு பெரிய ஒரு வீடு நல்ல அற்புதமான முறையில் வந்து கட்டப்பட்டிருக்குது. நாங்கள் உள்ளே சென்று வீட்டினுடைய அமைப்பை முழுமையாக பார்வையிடுவோம். வீட்டினுடைய இடது பக்க சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் படி இருக்குது, இது மேலே செல்வதற்கான படி. நாங்கள் இந்த வீட்டை உள்ளே சென்று பார்வையிட்டு இறுதியில் வந்து மேலேயும் போய் பார்வையிடுவோம். நிலத்துக்கு வந்து மாபிள் எல்லாம் முழுமையாக பதிச்சிருக்கணும். வெளி தூணுக்கும் வந்து மாபிள் பதிக்கப்பட்டிருக்குது. முன் போட்டிக்கோ வந்து அரைச்சிவர் வச்சு அழகான பூக்கள் எல்லாம் வச்சு வடிவான முறையில் கட்டப்பட்டிருக்குது. இப்போ நாங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிற ஹோலை வந்து பார்வையிடுவோம். நிலத்துக்கு சீமேந்தாக காணப்படுது. மேலே வந்து லெவல் சீட் ஒன்றும் அடிக்கல. மேல் கூரை வந்து ஓடு பயன்படுத்தி இருக்கணும். முன்னுக்கு கோளில் வந்து டிவி வைக்கிற ஸ்டாண்ட், அந்த பொருட்கள் வைக்கிற தட்டுகளாக அழகான முறையில் கட்டப்பட்டிருக்கு. இப்போ நாங்கள் சாமி அறையை உள்ளே சென்று முழுமையாக பார்வையிடுவோம். நிலத்துக்கு சீமேந்து போடப்பட்டிருக்குது. மேலே இதுக்கு வந்து லெவல் சீட் ஒன்றும் அடிக்க இல்லை. ஆனால் நல்ல ஒரு முறையில் வந்து வீடு வந்து கட்டப்பட்டிருக்கு. கட்டிடத்திலே எந்த ஒரு பழுதும் இல்லாமல் அற்புதமான முறையில் வந்து கட்டிடம் கட்டப்பட்டிருக்கு. சாமி அறைக்கு கதவும் போடப்பட்ட நிலையில் இருக்குது. இப்போ நாங்கள் இரண்டாவது அறையை பார்வையிடுவோம். இரண்டாவது அறை நிலத்துக்கு வந்து சீமேந்து தான் போட்டிருக்கணும். இரண்டாவது அறைக்கு வந்து நிலை வைக்கப்பட்டிருக்கு. கதவு வந்து போடப்படவில்லை. நீங்கள்லாம் கதவு போட்டுக்கொள்ளணும். இப்போ நாங்கள் மூன்றாவது அறையை பார்வையிடுவோம். மூன்றாவது அறைக்கும் வந்து கதவு நீங்கள் போட்டுக்கொள்ளணும். நிலையெல்லாம் போட்டு செய்திருக்கணும். இந்த மூன்றாவது அறைக்கு பக்கத்தில் வந்து அட்டாச் பாத்ரூம் பின்னுக்கு கட்டுவதற்காக பாதை விடப்பட்டிருக்கு. நீங்கள் பின்னுக்கு தொடுத்து அட்டாச் பாத்ரூம் கட்டிக்கொள்ளலாம். இப்போ நாங்கள் சமையலறையை பார்வையிடுவோம். சமையலறை வந்து சிங் தட்டுக்கு மாபிள் பதிக்கப்பட்டிருக்குது. பொருட்கள் வைக்கிற தட்டும் வந்து நல்ல நீளமாக வந்து நிறைய பொருட்கள் வைக்கக்கூடிய மாதிரி அழகான முறையில் கட்டியிருக்கணும். சின்ன சமையலறையாக இருந்தாலும் அளவான ஒரு சமையலறையாக காணப்படுது. இப்போ நாங்கள் மேல்மாடி சென்று மேல்மாடி தளத்தினை பார்வையிடுவோம். இந்த காணியினுடைய மொத்த விலையாக 1,10,00,000 என்பது உரிமையாளரால் கூறப்பட்டிருக்கிறது. மேற்கொண்டு கதைச்சு பேசி எடுத்துக்கொள்ளலாம். என்னுடைய நம்பருக்கு அழைப்பு ஏற்படுத்துங்கள். கதைச்சு பேசி வாங்கித்தர நான் தயாராக இருக்கிறேன். மேலுக்கும் வந்து பலப்பான முறையில் கான்கிரீட் போடப்பட்டு மேலே கம்பியெல்லாம் கொழுவல் விடப்பட்டிருக்கு. நீங்கள் மேற்கொண்டு மேலையும் ரூம்ஸ் கட்டிக்கொள்ளக்கூடிய மாதிரியாக கொழுவல்கள் எல்லாம் விடப்பட்டிருக்குது. மேலே இருந்து பார்க்கும் பொழுது நான் குறிப்பிட்டிருந்த மாதிரி எல்லா தென்னையிலையும் நிறைய காய் காய்ச்சி கொண்டிருக்கும். 12 தென்னையில் முழுவதுமாக நிறைய காய்களோடு இந்த தென்னை வந்து நிற்கிது. அதை நீங்கள் இந்த காணொளியிலே காணக்கூடியதாக இருக்கும். சுற்றி வந்து அயலும் வந்து அருகாமையிலேயே சுற்றி அயலோட காணப்படுது.
இதே போன்று நீங்களும் உங்களுடைய காணிகளை விளம்பரப்படுத்தி விற்பனை செய்ய வேண்டுமாக இருந்தால் என்னுடைய நம்பருக்கு அழைப்பை ஏற்படுத்துங்கள். நன்றி உறவுகளே, அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம். மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள்.